Guys, watch this. We are back, baby. We are back. ஹாய் ஹலோ காய். ஸோ நீங்கள் உடனே பார்க்க பார்த்தீங்கன்னா 20+ இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் அது ஒன்று எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் அது ஒன்று எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். Let's get started. ஸ்டார்ட். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் செட்டிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் தான் டவுன்லோட் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட்டிங்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே உங்களோட எஃபிஷியண்ட்டாகவும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா காப்பி பட்டன் இருக்கும். ஸோ லிங்க் நம்மளால் உடனே காப்பி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பவர் பட்டன் இருக்கும், உடனே எக்ஸிட் ஆகிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும், நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு உடனே வந்திருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பட்டன் இருக்கும், ஆப் பேஜுக்கு எக்ஸிட் ஆகிறது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் ஆப்புக்கு எக்ஸிட் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும், அடுத்து 3 டாட் பட்டன் இருக்கும். ஓகே கைஸ், இது இந்த செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இன் அட்ரஸ் பார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் பண்ணதை கூட இப்போ டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வேணா கூட ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, காப்பி ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனு, நீங்கள் ஏதாவது சைட் போய்ட்டு ஹோம் பட்டன் ஒன்று வச்சிங்கன்னா உடனே அதை கிளிக் பண்ணி வந்துருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் எக்ஸிட் பண்ணுறது, அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப், ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ப்ரௌசர்லேருந்தே வெளியே வந்துடலாம். புக் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ உங்களுக்கு தேவையான சைட்டை பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா உடனே நம்மளால் போக முடியும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் ஹோம் பேஜில் எப்படி கொண்டு வரதுங்கிறத சொல்கிறேன். புக் மார்க் செட்டிங்ஸை எப்படி வைக்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் ஜென்ரல் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் பேஜில் புக் மார்க் வைக்கணுமே அது வைக்கணுமா நீங்கள் வச்சுக்கலாம். டிஃபால்ட் இருக்கும், பிளாங்க் பேஜ், புக் மார்க் பை பேஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மார்க் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் புக் மார்க்ஸ் வந்துடும். எனக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். மல்டிபிள் ஸ்டோரேஜ் செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிறேன். இது ஒர்க் ஆகணும்னா இது நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த ஸ்டோரேஜ் செலெக்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் போகும். ஸோ நீங்கள் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான், இல்லைனா நீங்கள் வேறு எங்கே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட்டு 2ன்னு போட்டுக்கிறேன், நான் டெஸ்ட்டு 1 நான் வச்சுருக்கேன், பண்ணிவிட்டு விட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டு 2 க்ரியேட் பண்ணது இருக்கா, டெஸ்ட்டு 1 இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா தான் பார்க்க போகிறோம் 1DM+. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் டெலிட் பண்ணிட்டாலோ இல்லை ரீசெட் பண்ணிட்டாலோ ஃபோனை திரும்ப இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு செட்டிங்ஸாக வைக்க தேவையில்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணாலே போதும் அந்த டேட்டாவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதர் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டேட்டா நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். சிம்பிள். அதே மாதிரி தான் இப்போ திரும்ப உங்களுக்கு இம்போர்ட் பண்ணோன்னா அதிலே தான் அதை ஸ்டெப் பண்ணுங்க. இம்போர்ட் டேட்டா இருக்கும், இம்போர்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் கொடுங்க, அவ்வளோதான். இம்போர்ட் ஆகிடும், ஆத்தரைஸ்ட் ஆகிடும். சிம்பிள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும், ஒவ்வொரு தடவை நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துவிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 2 மட்டும் இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரிமூவ் டவுன்லோட் லிங்க்ஸ் ஃப்ரம் ஆஃப்டர் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா லிங்க் மட்டும் வெளியே போயிடும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இந்த லிங்க் மட்டும் டிலீட் ஆகிரும், ஆனால் ஃபைல் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நிறைய மெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஸாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் எம்டி ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே ஸ்பீடாக இதை அக்ஸலரேட் பண்ணோம்.
அது இங்கேயுமே கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். டக்குன்னு நீங்கள் எதாவது செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆல், பாஸ் ஆல், ரிமூவ் ஆல், ஃபினிஷ்டு மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் ஸ்டெஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ச் டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. பேட்ச் டவுன்லோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வைல்ட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆஸ்ட்ரிகர் இல்லையா, ஆஸ்டரிஸ்க். ஸோ அதை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேட்சாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒன் டைம் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. இந்த மாதிரி வீடியோ நிறையா வரும். பாய்.